ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செட்டிநாடு ஸ்டைல் நண்டு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் 1 ஸ்பூன் பெப்பர், சீரகம், சோம்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆற வச்சுட்டு மிக்ஸி சாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, சீரகம், வெந்தயம், பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு அரை தக்காளி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருங்க. பச்சை வாசம்லாம் போகிடும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நண்டு நல்லா வெந்து வரட்டும். அவ்வளோதாங்க. ஒரு 15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. 15 நிமிஷம் அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து இறக்கிடுங்க. சுட சுட ரைஸோட சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.